நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 2ல பேங்கர் அண்ட் கஸ்டமர்னா யாரு? அவங்களுக்கு என்ன மாரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பேங்கர். டெஃபினிஷன் ஆஃப் பேங்கர். பேங்கர்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செப்பரேட் பெர்சன். இவங்க வந்து பேங்கிங்ல வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பேங்கர்ன்னு சொல்றாங்க. இது வந்து செக்ஷன் 5 கிளாஸ் பில வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமர்ட்ட வந்து அமௌண்ட்ட வாங்கி, அந்த அமௌண்ட்ட வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து பேங்கர். அதாவது ஒரு கஸ்டமர் குடுக்குறத வந்து இவங்க தான் வந்து வாங்கி போடுவாங்க பேங்க்ல. ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பேங்கர் வந்து என்னென்ன கேரக்டரைஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, அக்செப்ட் டெபாசிட் ஃபார் த பப்ளிக், டெபாசிட்ஸ் or repayable on demand or otherwise, allow withdrawal by check or draft, carry on banking as a business, must have RBI license. ஓகேங்களா? பப்ளிக்லேருந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீபேபிள் ஆஃப் டிமாண்ட் மூலமாக கொடுப்பாங்க. தென் வித்ராவுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. தென் ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்க பேங்க்ல வந்து இவங்க வேலை பார்ப்பாங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னா, ஃப்ளோலி இந்த கேஸில் பார்ப்போம். பேங்கர் அண்ட் கஸ்டமர் வந்து டெபாசிட்டர் அண்ட் அதாவது டெப்டர் அண்ட் கிரெடிட்டான்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பேங்கர் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, டெப்டர் அண்ட் கிரெடிட்டாக இருக்கும். சில விஷயம் டிரான்சாக்ஷனை டிபெண்ட் பண்ணி வந்து அவங்க வந்து ஏஜென்ட்டாவோ இல்லை ட்ரஸ்டியாவோ இல்லை பெயிலியாவோ இல்லை பிளெட்ஜியாவோ வந்து ஆக்ட் பண்ணுவாங்கன்றாங்க. தென் என்னென்ன விஷயம் கம்பெனிக்காக பேங்க் வந்து பர்மிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 6 கிளாஸ் 1ல சொல்லியிருப்பாங்க. அதாவது லோன் விஷயமாவோ இல்லைனா பில்ஸ் டீல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறதுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதாலோ இல்லை சேஃப் கஸ்டடிக்காகவோ இல்லை ஏஜென்ட்டாக வந்து சில இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்கரை. அதே வந்து அந்த இடத்துல இவங்க பேங்க்கை இந்த மாதிரி விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க கஸ்டமருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆர்பிஐ வந்து என்ன பண்ணணும், ஒரு சூப்பர்வைசேஷன் பண்ணும் அவங்கள. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறாங்களா, இது வந்து ஒரு நம்பிக்கை தன்மையாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இது எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னா, ஆர்பிஐ விசஸ் பியர்லெஸ் இந்த கேஸில் பார்ப்போம். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு டெபாசிட்டர் அதாவது டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப முக்கியமான அத்தாரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, பிஸ்னஸ் ப்ரோஹிபிட்டட் என்னென்ன விஷயத்தில் வந்து ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 8ல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்கன்றப்ப பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்களோட அதை லோன் வாங்கி கஸ்டமர் வந்து பே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணிக்க கூடாது. தென் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பேங்க் வந்து விற்கவும் கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேங்க் வந்து லோனை ரெக்கவரி பண்ணுறதுக்காக மட்டும்தான், அதான் அவங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுத்து எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல, அந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணலன்றப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுவாங்க. அதாவது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது போகுதுன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அந்த சேல் பண்ணுற குட்ஸ் வந்து அதில் வர அமௌண்ட்டில் வந்து லோனை மட்டும் தான் ரெக்கவரி பண்ணணும். அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இவங்க எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா பேங்க்கை. ஓகேவா? இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் வந்து பேங்க்குன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு ப்ரைவேட் அத்தாரிட்டி அன்அத்தாரிட்டிலாம் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ஆஃப் பர்மிட் அண்ட் ப்ரோஹிபிஷன் பிஸ்னஸ் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இதில் எல்லா டெபாசிட்டரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் பேங்கிங் சிஸ்டத்தை வந்து சேஃபாக வச்சுக்கணும். பப்ளிக்கில் ட்ரஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, கஸ்டமர்னா யார்? கஸ்டமர் வந்து என்ன மாதிரி இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டமர்ன்றவங்க வந்து ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேங்க்கில் ஒருத்தவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே அவங்க வந்து ஒரு கஸ்டமராக வந்து ஆயிடுவாங்க. அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே அவங்க உடனே வந்து கஸ்டமராக ஆயிடுவாங்கன்றாங்க. இதை எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வே இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. கஸ்டமர்னா யாருன்னா, ஒரு பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் கிடையாது. ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே வந்து அவங்க வந்து ஒரு கஸ்டமர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்க் அண்ட் கஸ்டமர்ன்றாங்க. இவங்க நார்மலாகவே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, டெப்டர் அண்ட் கிரெடிட்டாக தான் இருக்கும். சில ட்ரான்சாக்ஷன் விஷயத்தில் மட்டும் பேங்கர் வந்து ஏஜென்ட்டாவோ ட்ரஸ்டியாவோ பெயிலியாவோ இல்லை பிளெட்ஜியாவோ வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க ட்ரான்சாக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ரோல்லாம் வந்து வரும்ன்றாங்க. இது சேம் அதே தான் ஃப்ளோலி விசஸ் இந்த கேஸில் தான் சொல்லியிருக்காங்க, டெப்டர் அண்ட் கிரெடிட்டர் ரிலேஷன்ஷிப்னு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமர்லேயே வந்து நிறைய டைப் இருக்காங்க. நார்மல் பர்சன்ஸ்லாம் வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்றோம். பட் ஸ்பெஷல் டைப் கஸ்டமர்னா யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைனராக வருவாங்க. நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பார்த்துருப்போம். செக்ஷன் 11 படி மைனர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாவே வந்து அது வாய்டு. அதாவது அவங்க தொடக்கத்துலேருந்தே வாய்டுன்னு சொல்லியிருப்போம். அதாவது வாய்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் வந்து நம்ம அக்கௌண்ட்டை மட்டும் எப்படி ஒரு மைனர் ஓப்பன் பண்ண முடியும்னா, ஒரு அக்கௌண்ட்டை வந்து மைனர் ஓப்பன் பண்ணலாம். அது பேங்க் வந்து பர்மிட் பண்ணும். பட் என்னன்னா, ஒரு லோனோ இல்லை வந்து அவங்களுக்குன்னு பர்சனலாக எந்த ஒரு விஷயம் வாங்க முடியாது, ஒரு கார்டியன் இல்லாமல் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க? மொகரி பிபி கேஸில். மொகரி பிபி கேஸில் பிரிவிட்டி கவுன்சில் யூஸ் பண்ணி ஒரு மைனர் வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டும் போட முடியாது. தென் ஒரு மைனர் வந்து எந்த ஒரு லோனும் அவங்க பேரில் வாங்க முடியாது. ஆனால் ஒரு மைனர் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனரோட அக்ரிமெண்ட் வந்து பிகினிங்ல இருந்தே வந்து வாய்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அக்கௌண்ட்ன்றது வேற, தென் அதில் போட கான்ட்ராக்ட்ன்றது வேறன்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லுனாட்டிக் பர்சன். லுனாட்டிக் பர்சன் ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன். இவங்களை பற்றி செக்ஷன் 12 சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட முடியாது. ஆனால் இவங்க வந்து ஒரு பேங்க் ஹோல்டராக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா, இம்பீரியல் லோன் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. லுனாட்டிக் பர்சன்றவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லுனாட்டிக் பர்சன் தெரிஞ்சிருந்தாலும் வந்து அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு கான்ட்ராக்டும் போட முடியாது. போட்டால் அது வாய்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லிட்ரேட் கஸ்டமர். இல்லிட்ரேட் கஸ்டமர்ன்றவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இவங்கள்ட்ட வந்து டம் இம்ப்ரெஷன் தான் வந்து வாங்குவாங்க. தென் விட்னஸ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றாங்க. பட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து யாரும் தேவை கிடையாது அப்படின்றாங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா, கனடா பேங்க் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. கனடா பேங்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேங்க்கோட ரீசனபிள் கேரை வந்து கொடுத்து அவங்க ஒரு பேங்க்கோட ரீசனபிள் கேர் அண்ட் டியூட்டியில் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வந்து இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேங்க் வந்து ஒரு ரீசனபிள் கேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். அது பேங்க் தான் வந்து லயபிள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா எக்ஸிக்யூட்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றவங்க வந்து டிசிடென்ட் பர்சன் அக்கௌண்ட் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இதை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த அத்தாரிட்டி வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் லார்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு பேங்க் வந்து ஹானஸ்ட்டாவோ ஆர்டினரியாவோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்படி நெக்லிஜென்ஸ் பண்ணால் அது பேங்க் தான் லைபல். பட் இந்த கேஸில் வந்து பேங்க் எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் பேங்க் வந்து லைபல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைபல் கேர் மட்டும் தான் பேங்க் வந்து பார்ப்பாங்க. அப்சல்யூட்டாக வந்து எந்த ஒரு கேரண்டியும் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸில் தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி, அதாவது ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் கர்த்தா தான் அந்த ஃபேமிலிக்கு ஹெட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கர்த்தா வந்து ஒரு லோன் எடுத்தாங்க, அதை பேமெண்ட் பண்ணலன்னா ஃபுல் ஃபேமிலிக்கே தான் பைண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்க்கணும்னா சுராஜ் இந்த கேஸில் பார்ப்போம். இந்த கேஸில் என்ன இருக்குன்னா கர்த்தா வந்து ஒரு கர்த்தாவோட பவர் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேமிலி நெசசிட்டிக்காக அவங்க எடுத்துக்கணும், அவங்களோட ஓன் பர்பஸ்க்கு எதுவும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலியோட அதாவது ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லி தானே எடுக்கிறாங்க அக்கௌண்ட். ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பிரின்சிபல் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுக்கோங்க வந்து ஒரு லோனோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயமா வந்து பேங்க்கில் வந்து லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமயத்தில் வந்து அங்கே உள்ள எல்லா பார்ட்னரும் தான் லைபிள் ஆவாங்க. எல்லாருமே தான் அதில் ஷேர்ஸ் வந்து போடுவாங்க, ஒருத்தர் மட்டும் போட மாட்டாங்கன்றாங்க. இதை எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா பேங்க் ஆஃப் பீகார் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு பர்சன் வந்து அமௌண்ட் லோன் வாங்கியிருந்தாலுமே அது எல்லாருக்கும் தான் அது பைண்ட் ஆகும். அவங்க வந்து அமௌண்ட்டை கட்டலனாலுமே பர்சன் இருக்காங்கல்ல அவங்க வந்து இதுக்கு லைபிள் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்தவரை ஒரு கம்பெனின்றது வந்து லீகல், அது செப்பரேட் லீகல் என்டிட்டின்றாங்க. அவங்க செப்பரேட் பர்சன். அப்படி இருக்கும்போது பேங்க் வந்து அந்த கம்பெனியை டீல் பண்ணும்போது அவங்க MOA AO வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா ஃபோர்ஸ் இந்த கேஸில் பார்ப்போம். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்குன்னு சொல்லி நம்ம பேங்க் ஏதாச்சும் விஷயம் கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் டிசிஷன் தான் வந்து அங்கே ஃபைனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளப், சொசைட்டி அண்ட் அசோசியேஷன் இவங்களுக்குலாம் வந்து என்னென்ன விஷயம் வந்து ரூல்னு வரும்னா ரூல் அண்ட் பைலாஸ் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே பேங்க் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இந்த கேஸில் பார்ப்போம்னா இந்த கேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெம்பர்ஸ் இல்லை ஏஜென்ட்ஸ் வந்து பண்ண ராங்ஃபுல் ஆக்ட்டுக்கு வந்து அந்த சொசைட்டியோட ஃபண்ட் வந்து லைபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரஸ்டீஸ்ன்றது வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரியும். அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படின்னா டீனை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. அவங்க ட்ரஸ்ட்ன்றது வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அந்த டீன் போடுவோம், டீன் வந்து வயலேட் ஆகக்கூடாதுன்றாங்க. அது வந்து பேங்க் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் விஷயத்துக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ட்ரஸ்ட்னாலே தெரியும் ஒரு ஹெல்ப்ஃபுல் மைண்டோட தான் வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ இது எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து வயலேட் ஆகக்கூடாது. அது வயலேட் ஆச்சுன்னா பேங்க் தான் வந்து லைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் பண்ணோம் பேட்லின் கேஸில் பார்ப்போம். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரஸ்டியோட அக்கௌண்ட் வந்து பேங்க் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். அது எந்த ஒரு டிரான்சாக்ஷனோ இல்லை பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ வந்து நடந்துடக்கூடாது. அது எல்லாமே வந்து அவங்க ஆக்சுவல் நாலேஜில் இருந்தால் மட்டும் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஒரு விஷயம் சஸ்பெஷனாக இருந்துச்சுன்னா பேங்க் அதை செக் பண்ணணும். செக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது பேங்க் தான் லைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேங்கர் அண்ட் கஸ்டமரோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பாரவர்னா யார் இந்த மாதிரி பார்ப்போம். தேங்க்யூ.